ஜெய் சாயிராம். மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. விதி விதைத்த பாதையில் என்னுடைய வாழ்வு பயணம் போய்கொண்டே இருக்கிறதே என்று நொந்து கொள்ளாமல், வாழ்வை நொந்து கொள்ளாமல் நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, ஏன் இந்த கோபம் உனக்குள்? உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை அடக்க நான் முடிவு செய்து விட்டேன் என் பிள்ளையே. அவர்களுக்கான தக்க பதிலடியை அந்த காலமே கொடுக்கும். காலத்திற்கு உறுதுணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. கவலை கொள்ளாதே, கோபப்படாதே, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நீளமான பாதை, நீண்ட நடை, ஏதோ சிந்தனையில் உன்னுடைய கால்கள் குறுகலான அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். அந்த பாதையில் தன்னந்தனியாக நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன சதிவலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரியாமல் தன்னந்தனியாக இது எங்கே போய் முடியப் போகிறது, இந்த பாதை எங்கே செல்கிறது என்று தெரியாமல் நீ உன்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். இப்படி கட்டுப்பாடே இல்லாத உன் மனதை வைத்துக்கொண்டு தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருக்கும் உன்னையும் உன் மனதையும் கட்டுப்படுத்த எப்படி என்று தெரியாமல் நீ விழுப்பிதுங்கி அந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் கெடுதல் செய்கிறார்கள், யார் உன்னுடைய நலம் விரும்பி யார் உனக்கு நல்லதை செய்ய விரும்புகிறார்கள், யார் உனக்கு கெடுதலை உன்னிடம் வந்து சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே குழம்பிக் கொண்டிருக்கிறாய். திக்கு திசையே தெரியாமல் வெளிச்சமே இல்லாத ஒரு இருள் நிறைந்த காட்டுக்குள் எப்படி வழியை கண்டுபிடிப்பது, எப்படி போக வேண்டிய இடத்தை அடைவது என்று தெரியாமல் சின்ன சிறிய குழந்தையின் மனநிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. சற்று நில் என் பிள்ளையே. நீ இப்படி தன்னந்தனியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்காகவே உன் சாயப்பா உன் கைகளை பிடித்து கொண்டு உன் அருகில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தோடு உன்னை நோக்கி உனக்கான வழியை காண்பித்து கொண்டே உன் அருகில் வந்தால் நீ எப்படி உணர்ந்து கொள்வாய்? இதோ என் பிள்ளையை, உன்னுடைய விரல்களை பற்றி கொள்ள, உன்னுடைய விரல்களை பிடித்து கொள்ள, உன்னுடைய கைகளை பிடித்து கொண்டு உனக்கான வழியை காட்ட இதோ என் கைகள் தயாராக இருக்கிறது என் பிள்ளையே. அதே போல உனக்கான வழிகளை காட்ட என் கைகளில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம் தயாராக இருக்கிறது. இப்பொழுது நீ தைரியமாக நடை போடலாம். உன்னுடைய பாதை வெளிச்சமாக உள்ளது. கோபப்படாதே, தைரியமாக இரு. உன்னோடு பேசிக்கொண்டு உன்னுடைய பாதையில் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாமல், உன்னுடைய உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி சென்றவர்கள், உன்னை அழ வைத்தவர்களுக்கு ஆட்டம் அடங்கப் போகிறது. நான் அவர்களுக்கான தக்க பதிலடியை நிச்சயமாக கொடுப்பேன். நீ எவ்வளவு பாசம் வைத்திருந்தாய் என்பது உன்னை விட உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். ஆம் என் குழந்தையை, உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்கான பதிலடியை நான் கொடுக்கிறேன். என்னுடைய அன்பான பொக்கிஷத்திற்கான அந்த பதிலடியை நிச்சயமாக நான் கொடுப்பேன். பயப்படாமல் இரு, தைரியமாக இரு. உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கான சக்தியை நான் காண்பிக்கிறேன். இது உனக்கான உன் அப்பாவின் உயிர் வார்த்தைகள். என்னை மீறி எதுவும் நடக்காது என் பிள்ளையே. இந்த வார்த்தையை நீ நம்பிக்கையோடு நம்புகிறாய்தானே? அப்படி என்றால் தைரியமாக இரு. உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும் என்பதை
தீர்க்கமாக புரிந்து கொள். உன்னப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே. புரிந்து கொள்வாய்தானே? அப்பா கூறுவது சரிதானே? இதோ உனக்கான வழிகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. குறுகிய பாதையில் சென்று கொண்டிருப்பதைப் போல உணர்ந்து கொண்டாய்தானே? இப்பொழுது பிரகாசமான மிக பிரம்மாண்டமான பாதை உன் கண்களுக்கு தெரிகிறதா? கரடு முரடான உன் பாதைகள் எல்லாம் மலர் பாதையாக இதோ மாறிக்கொண்டே இருக்கிறதே, உனக்கு தெரிகிறதா? உணர்ந்து கொள்கிறாயா என் பிரியமே? உனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் உனக்கு முன்பாக உன்னப்பா நான் சென்று கொண்டிருக்கிறதை, என்னுடைய காலடி தளத்தை நீ உணர்ந்து கொள்கிறாயா? புரிந்து கொள்கிறாயா என் பிரியமே? இனி எதற்குமே நீ பயப்பட தேவையில்லை. எதற்குமே நீ தயங்கி நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்குத்தான் துணையாக உன் அப்பா இருக்கிறேனே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள்தானே. அவர்களை நினைத்து நினைத்து நீ ஏன் வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும்? பிறகு ஏன் கோபப்பட வேண்டும்? உன் மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாமல் சிந்தனைகளை அலைய விடாதே. தேவையில்லாதவற்றை நினைத்து நினைத்து நீ மனம் வருந்துவதால் தான் உன்னை அழ வைத்தவர்கள் உன்னை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். நாம் நல்லது செய்துவிட்டோம், அவர்கள் வாழ்வை கெடுத்து விட்டோம், அழ வைத்து விட்டோம் என்று, நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று உன்னை அழ வைத்தவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழ வைத்தவர்களை அழ வைக்க நீ அவர்களை நினைக்கும் மாதிரி வாழாமல் வேறு மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் உன்னை அழ வைத்தவர்கள் அழுவார்கள் நிச்சயமாக. அவர்கள் நினைத்த மாதிரி நீயும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். அந்த வெற்றியை நீ அவர்களுக்கு தரலாமா என் பிரியமே? சற்று சிந்தித்துப்பார். உன்னை அழ வைத்தவர்கள் வருந்தும்படி நீ அவர்களுக்கு முன்பாக வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக வாழ்வதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. இந்த உலகில் தீயவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தீயவர்களுக்கான நல்லது பலவிதமான நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நல்லது நடப்பது போல தோன்றினாலும் கூட தீயவர்கள் எப்பொழுதும் வெற்றியை அடையவே மாட்டார்கள். இறுதியின் முடிவு எப்பொழுதுமே தர்மத்தின் கையில்தான் இருக்கும். தர்மத்தின் கையில்தான் இருக்கிறது. நல்லவர்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ, எது சேர வேண்டுமோ, எது நிறைவேற வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் வந்தடையும் என்பதே நிதர்சனமான உண்மை. நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் நல்லவிதமான எண்ணங்களும் நேர்மறை சிந்தனைகளும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தாலே போதும். எப்பொழுதுமே நல்லவர்களுக்கான வெற்றி நிரந்தரமாக அவர்களுக்காகவே காத்திருக்கும். ஆம் என் பிரியமே, நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்திக் கொண்டே இரு. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் முழுமையாக ஐக்கியமாகி விடு. உனது கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் அனைத்தையும். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது என்னுடைய கடமை. நம்பிக்கையோடு இரு. உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்துவேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக. என்றும் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும். இனி உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையே இல்லை. உன் வாழ்க்கைக்கான மாறுதல் வரும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது.
எப்பொழுதுமே சாயி சாயி என்று என்னை முழுமையாக நம்பியிருந்தாயல்லவா? அதற்கான பலன் தாமதமானாலும் உனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்த என் பிள்ளைக்கு, என் பிள்ளையின் காத்திருப்புக்கு தகுந்த நேரம் இதுதான். இது நாள் வரை நீ காத்திருந்ததற்கான அனைத்து பரிசையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவே உன் சாயப்பா முடிவு செய்து விட்டேன். அந்த திட்டத்தை தீட்டியும் விட்டேன். உன்னுடைய முடிந்த காலம், அழுத காலம், நடந்த காலம், முடிந்த காலம் எல்லாமே ஓய்ந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் வரும் காலமெல்லாம் நீ பெறுவதற்கான காலமாகவும் வசந்த காலமுமாகத்தான் உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே எதையோ யோசித்துக் கொண்டே இருந்து கொண்டிருந்தாயல்லவா? இனி நீ எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில்தான் மாறுதல் நடக்கப் போகிறது அல்லவா? நீ யோசித்து யோசித்து உன் கற்பனையில் நீ வாழ்ந்த எல்லா நிகழ்வுகளுமே உன் வாழ்க்கையில் நிஜமாக உண்மையாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ பிரமிப்பாக பார்த்த விஷயம் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் உனக்கு கூறும் ஒரே அறிவுரை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் உனக்கு வருவதை, உனக்கு கிடைத்திருப்பதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டே இருப்பதை விட, இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நிம்மதியான வாழ்க்கையை நிம்மதியாகவே வாழலாம். நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியுமா? எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் இது வந்து விடுமா? நம் வாழ்க்கையில் இது நடந்து விடுமா? இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது? வேறு வழியில்லை. நம் வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ்வது என்பது போல நடக்கவே நடக்காத, நிகழவே நிகழாத நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நடந்துவிட்டால் என்ன செய்வது, நடந்துவிட்டால் எப்படி வாழ்வது என்பது போல சிந்தனையை உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதை முதலில் மாற்றிவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிகழ்வாகவே இருக்கும். நான் கூறுவதை கேட்டுவிடு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லவில்லை, உனக்கான வாக்கையும் கொடுக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாறுதலை தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகும் மாறுதலை காணவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான அனைத்து வேலைகளையும் நான் முடிவு செய்து விட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் கர்ம விதி உன் வாழ்வையே மாற்றப் போகிறது. இதுதான் சத்தியமான உண்மை. உன் தலை மீது என்றுமே என் கை இருந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னுடைய பெயரை ஜபித்து கொண்டும் உச்சரித்து கொண்டும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நம்பிக்கையோடு. மற்றவையெல்லாம் என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாதே என் பிள்ளையே. எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் நிச்சயமாக உன்னுடையது என்பதை புரிந்து கொள். உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகவே ஆகாது. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுத்து கொள்ளவே முடியாது. நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேனே உன் அருகிலேயே. உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களிடம் அன்பை அலட்சியமாக பார்க்காதே, காட்டவும் காட்டாதே. நாம் அவர்களிடமிருந்தும் அன்பை எதிர்பார்க்கும் நேரமும் வரும். எனவே உன் அன்பிற்காக ஏங்குபவர்களிடம் அன்பை தாராளமாக செலுத்து. நீ பட்ட துன்பங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் கர்மாவை அழித்து விட்டேன். அதற்கான வேலையையும் நான் செய்து முடித்து விட்டேன்.
உன்னுடைய வேதனைகளையெல்லாம் அழிந்து வேரோடு அழித்து எறிந்து விட்டேன். இனி உன் வாழ்வு பிரகாசமாகும். உன் சாயிநாதர் நான் அதை பிரகாசமாக்குவேன். உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைக்கப் போகிறேன். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். உன் சாயப்பா உனக்காக உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, வேதனைப்படாதே, வருத்தப்படாதே. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவ என் சாயிநாதர் கூட வருவதே இல்லை என்று புலம்பாதே. நீ என்னை அழைக்கும் பொழுதெல்லாம், நீ என்னை வருத்தத்தோடு பார்க்கும் பொழுதெல்லாம் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். சாயிநாதர் எப்படி வந்தார், எங்கு வந்தார் என்று நீ அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறாய். அவ்வளவுதான். அதை நீ புரிந்து கொள்ள நேரமும் மிக சீக்கிரம் உன் வாழ்வில் வரும். உன் மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். நிச்சயமாக நல்லவராக இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி நீ இருந்தால் அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மிக மகிழ்ச்சியில், மிக ஆனந்தத்தில் வைத்துக்கொள்ளும். மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நட்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் மிகப்பெரிய இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள்தான். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியோடு, நம்பிக்கையோடும், துணிச்சலுடன் எதிர்கொள்கின்றார் யாரோ அவர்களே மிக சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக நிர்ணயிப்பான். அவன்தான் மிக பெரிய பாக்கியசாலியும் கூட. வெற்றியடைவதற்கான அனைத்து நல்ல குணங்களும் அவனிடம் இருக்கத்தான் செய்யும். உனக்கு எதிராக ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட்டால் இறைவன் நான் கேட்டதை எனக்கு தரவில்லை என்று கவலைப்படாமல், வருத்தப்படாமல், கெட்டதை தராமல் எனக்கு இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சியாக இரு. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவையென்று. அவர் மேல் நம்பிக்கையோடும், பொறுமையோடும், பக்தியோடும் இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம், நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த
உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம், முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை அழகாய் நுழைய வைத்து அந்த வாழ்க்கையை மிக பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் உன் சாயி தேவா. கஷ்டங்கள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது. கஷ்டங்கள் இருந்தால்தான் அது வாழ்க்கை. போராட்டங்களும் கஷ்டங்களும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். அந்த கஷ்டத்தையும் போராட்டத்தையும் சகித்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிக மிக அவசியமான ஒன்றுதான். எப்பொழுதும் பொறுமையாக இரு. பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருந்து பார். நீ நினைக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை அந்த நம்பிக்கையிடம் இருக்கிறது. கோபம், அகங்காரம் அனைத்தையும் தவிர்த்து விட்டு பார். அப்பொழுது நீ சாதிக்காததையும் சாதித்து காட்டலாம், ஜெயிக்காததையும் ஜெயித்தே காட்டலாம். உன்னுடைய காலச்சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடும் சக்தியை நீ முழுமையாக பெற்றிருப்பாய். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் வருவது, இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பது, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அனைத்துமே வந்தாலும் கூட அது நிரந்தரம் இல்லாததுதான். வாழ்க்கை மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அனைத்துமே மாயைதான். இன்று உனக்கு வந்திருப்பது மற்றொரு நாள் வேறு ஒருவருக்கு வரத்தான் செய்யும். ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாகவும் இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் மாற்றம் மாறும். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழத்தான் தீரும். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எல்லோருமே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாதையில், எல்லோருமே பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அவர்களை பின்தொடர்ந்து கொள்ள எண்ணாதே. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணத்தை துவங்கு. அந்த பாதையில் உனக்கு தடங்கல்கள் வந்தாலும் அதை தவிர்த்துவிட்டு உன்னுடைய பாதையின் வெற்றிக்கான நோக்கத்தை எண்ணிக்கொண்டு முயன்று கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் கூட உன் கைவிடாது எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை. எனவே நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எனக்கு சாயப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. இருளான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இருள் மட்டுமே வாழ்க்கையில் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பதும் அந்த இருளில்தான். எனவே கனவு கண்டே இரு, கனவு கொண்டே இரு. உன் கனவு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கான விடியல் வந்தே தீரும். உனக்கான விடியல் வரும் பொழுது அது சர்வ நிச்சயமாக உனக்கான விடியலாகவே இருக்கும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாய்ப்புகள் உன்னை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்து கொண்டே இரு. அந்த வாய்ப்பை திரும்பி பார்க்கும் நான் விரும்பியபடி அந்த வாய்ப்பே நம்மை திரும்பி பார்க்கும். எனவே
தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு, முன்னேறிக் கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ சுலபமாக அடையலாம். எனக்கான நன்மைகள் இப்பொழுது நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திலும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே. இன்றைய இந்த வாக்கினை முழுமையாக நம்பிக்கையோடு கேள். காத்திரு. காத்திருந்து பின் கிடைக்கும் சந்தோஷம்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்னும் 3 தினங்களில் நீ காத்திருப்புக்கான அத்தனை பலன்களையும் சர்வ நிச்சயமாக பெறுவாய். காத்திரு. 3 தினங்கள் வரை காத்திரு. உன் வீட்டில் அதிசயம் நடக்கப் போகிறது. நான் அதை அற்புதமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி வைப்பேன். காத்திரு. 3 தினங்களுக்காக காத்திரு. பேரின்ப மகிழ்ச்சியை அடையப் போகிறாய். உன் மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழியை, உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்கான வழியை நான் கூறப்போகிறேன். தைரியமாக கேள். நம்பிக்கையோடே கேள். இறுதி வரை கேட்டுவிட்டு அதை அப்படியே கடைப்பிடித்து வா. உன்னுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். காத்திரு. இன்னும் 3 தினங்களே. யாராவது உன்னை காயப்படுத்தினார்களோ, நீ தவறே செய்யாமல் உன்மேல் பழியை சுமத்தி நீ காயப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, மறந்தும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணமும் வேண்டாம். அவர்களை திரும்பவும் காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். ஒன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்துவதால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதால் அவர்கள் தாமாகவே முன் வந்து உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. புரிகிறதா பிள்ளையே? தவறே செய்யாமல் நம் தண்டனையை நமக்கு கொடுப்பார்களேயானால் நம் கர்மாவை நாம் கேட்காமலேயே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கர்மா அவர்களாலேயே குறைக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கர்மாக்கள் இரட்டிப்பாக ஏற்றப்படும். எனவே அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். உன் வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகா மாயிலிருந்து
நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறத் துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன் வாழ்க்கையே மாறப்போகிறது, மிக பிரகாசமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே.